Hi, hello, வணக்கம். நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் பூண்டு பொடி. பூண்டு பொடி சொன்னால் எல்லாருக்கும் வாயிலாக ஊறல, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் பூண்டு பொடி நார்மலாக பண்ணுவீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பூண்டு பொடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைடில் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த பூண்டு, அந்த காஞ்ச மிளகாய், எள்ளு, அதுக்கப்புறம் டெசிகேட்டட் கோகனட் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக இந்த ட்ரை கோகனட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் வீட்டில் ஒரு 10 நாள் 15 நாள் வச்சு சாப்பிட்ணுச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த ட்ரை கோகனட் தான் யூஸ் பண்ணணும். இதே வந்து ஃப்ரெஷ் தேங்காய் யூஸ் பண்ணால் சாப்பிட முடியாதா, இந்த ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாதா அப்படி கேட்டிங்கன்னா கவலையே இல்லை. இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஃப்ரெஷ் தேங்காய் யூஸ் பண்ணலாம். ஆனால் தனியாக வறுத்து ஒரு நாளில் 2 நாள் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கு மேலே வச்சா அந்த தேங்காயோட அந்த ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் வந்து டெசிகேட்டட் கோகனட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பூண்டு பொடி எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. பூண்டு பொடிக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு 120 கிராம், உளுத்தம்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 3/4 கப்பு, வெள்ளை எள்ளு 3/4 கப்பு, உடச்ச கடலை 1 டேபிள் ஸ்பூன், டெசிகேட்டட் கோகனட் 3/4 கப், காய்ந்த மிளகாய் 100 கிராம், கருவேப்பிலை கைப்பிடி, நாட்டு சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, நெல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க. இதில் நெல்லெண்ணெய் போடுறோம். நெல்லெண்ணெய் போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பூண்டை வந்து இடித்த பூண்டை அப்படியே வந்து நெல்லெண்ணெய் போட்டு லைட்டாக வறுத்து எடுக்கிறோம். நீங்கள் வறுக்கும் போது ரொம்ப கவனமாக வறுக்கணும். இந்த பூண்டு வந்து அதிகமாக நீங்கள் வறுத்துட்டிங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் எடுத்துடணும். இந்த இடத்துல நீங்கள் ஆயில் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ட்ரை பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம், பவுடராக ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பூண்டு திருப்பின்னு சொல்கிறேன், அதிகமாக நீங்கள் ப்ரௌன் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கசப்பு தன்மை வந்துடும். ஸோ அதனால் கரெக்டாக வறுத்துருங்க. நீங்கள் கையில் தொடரும்போது வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல் லேயரும் நல்லா வெந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்தனே எடுத்துட வேண்டியதான். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம போட்டிருக்கோம். எதுக்காக கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸஸாக இருக்க ஆயில் எல்லாமே எடுத்துடலாம். நல்லா ட்ரை ஆகணும், அப்போ தான் பவுடர் பண்ண முடியும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், ஒரு பூண்டை உடச்சி காமிக்கிறேன். எந்த அளவு பக்குவத்தில் இருக்கணும். அதே டைமில் உங்களுக்கு வந்து இந்த பூண்டோட தோல் அதிகமாக இருக்குன்னு வச்சுன்னா மேலோட்டமாக அப்படி எடுத்துருங்க. எல்லா தோலும் எடுக்க வேண்டாம். ஏன் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் தோல் போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி இடித்து வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு. இந்த ப்ரிப்பரேஷன் உளுத்தம்பருப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெயின் இன்க்ரீடியன்ஸ். அதனால் இந்த உளுத்தம்பருப்பு 1 கப்புனா கடலைப்பருப்பு 3/4 கப்பு போட்டிருக்கோம். இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் எந்த அளவுக்கு லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கலர் வந்துடும், ஆனால் நீங்கள் சாப்பிட முடியாது. நிறைய பேருக்கு வந்து இது பிடிக்காது. அதனால தான் லோ ஃப்ளேம் வச்சு இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் இந்த மாதிரி வறுக்கணும்னு சொல்கிறேன். வறுக்க கலர் நல்லா வரும். அந்த கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாறும். அந்த டைமில் நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் வாயில் போட்டு மென்று சாப்பிட்டா கடக்கு முடக்குன்னு சத்தம் வரும். அந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு அப்படியே நீங்கள் மாற்றிட வேண்டியதான் இன்னொரு தட்டில். சரிங்களா? இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும். இதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய் 100 கிராம் சொல்லியிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு காரம் வேணால் அந்த டைமில் இன்னொரு 10 கிராமோ இல்லை 20 கிராமோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சில காஞ்ச மிளகாய் நல்ல காரமாக இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை போட்ட பிறகு நல்லா வறுத்துருங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பச்சை கருவேப்பிலை இந்த காஞ்ச மிளகாய் நல்லா கையில் க்ரஷ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா உடைய ஆரம்பிக்கும். அந்த பக்குவத்துக்கு நல்லா ரெடி பண்ணிடும். இதுக்கு பிறகு வெள்ளை எள்ளு. இந்த எள்ளு வந்து எந்த அளவுக்கு நல்லா ஸ்லோவாக வறுக்கணும் வறுத்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதில் வறுக்கிறதுலாம் இருக்குது, இந்த பொடி நல்லா சூப்பராக வரணுமா வேண்டாமான்னு. ஸோ அதனால் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஸ்லோவாக நல்லா வறுத்துருங்க. எள்ளு வறுக்கிற டைமில் கொஞ்சம் பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலை எதுக்காக ஆட் பண்ணால் ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த பவுடர் ரெடி ஆகும். நிறைய பேருக்கு சாப்பிடும்போது தெரியாது, ஆனால் ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இந்த பொட்டுக்கடலை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எள்ளோ அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வறுத்து வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த டெசிகேட்டட் கோகனட் யூஸ் பண்ணுறோம். டெசிகேட்டட் கோகனட்னா ட்ரை தேங்காய் யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரை தேங்காய் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இந்த பொடி ரெடி பண்ணி முடித்த பிறகு 1 வாரம் 10 நாள் கழிச்சு நீங்கள் சாப்பிட்ணுச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி தேங்காய் தான் யூஸ் பண்ணும். இதே என்னோடய வீட்டில் இன்றைக்கே நான் பண்ணி இல்லை நாளைக்கோ 2 நாள் வச்சு சாப்பிட போகிறேன்னா அந்த டைமில் ஃப்ரெஷ் தேங்காவை தனியாக வறுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடணும். வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கேன் அந்த காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறோம். இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு, இதுக்கப்புறம் மீதி உள்ள எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூண்டு நல்லா ட்ரை ஆகிருக்கும். நல்லா சூடு ஆறின பிறகு இந்த பூண்டு இதில் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், உப்பு, பெருங்காயம், நாட்டு சர்க்கரை,
இது எல்லாத்தையும் நம்ம போடுறோம். இந்த நிறைய பேர் வந்து இந்த நாட்டு சக்கரை போட மாட்டாங்க, ஆனால் நாட்டு சக்கரை போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ஒரு சின்ன துண்டு புளி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணுங்கள். பவுட்ரு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பவுட்ரு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி ப்ராப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அதே டைமில் சால்ட்டு சீசனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு நம்ம போட்டு பவுட்ரு பண்ணுறோம். மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபுல்லாக போட்டு அரைச்சிங்கன்னா அரையாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் அரைச்சிருங்க. இந்த பவுட்ரு வந்து 90% அளவுக்கு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். பவுட்ரு அரைச்சி முடிச்ச பிறகு கையில் எடுத்து இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் உதிரியாக எடுத்திங்கன்னா அந்த வாசனை இருப்பாருங்க, மறக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு பிரமாதமான ஒரு ப்ரிப்பரேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் அப்படின்னு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பர். என்னங்க இந்த பூண்டு பொடி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சுக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரிப்பரேஷன் இது. என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஒரு பொடி தான். ஸோ அதனால் இந்த ரெசிபி நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.